அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளி, அதோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷ நாளில் ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. நாளை வளர்ப்பிறையில் வரக்கூடிய பிரதோஷம், அதோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை. இந்த அற்புதமான நாளில் நம்ம எம்பெருமான் ஈசனையும் அதே மாதிரி அம்பாளையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த பிரதோஷ நேரம் 4:30 மணிலிருந்து 6 மணி. அந்த நேரத்தில் எம்பெருமானை நீங்கள் மனதார வணங்கி நந்தி பகவானையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் கர்ம பாவ வினைகளும் தோஷங்களும் நிச்சயமாக நீங்கும். சரிங்க, இப்போ இந்த பிரதோஷ நேரத்தில் எம்பெருமானை நீங்கள் வணங்கும் போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சிவபெருமானுக்கு உரிய மந்திரமான 5 எழுத்து மந்திரமான ஓம் நம சிவாய, இதை நீங்கள் உள்ளன்போடு மனமுருகி எம்பெருமானை நினைத்து நீங்கள் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக இதை தினமும் நீங்கள் சொன்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. பிரதோஷ நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபடுங்க. கண்டிப்பாக கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று எம்பெருமானை தரிசனம் செய்யுங்க. அதோடு அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேக பூஜையில் கலந்துக்கோங்க. கர்ம பாவ வினைகளும் தோஷங்களும் நிச்சயமாக நீங்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.